சேனைகளின் கர்த்தர். ஆமாம், இன்றைக்கி ஆண்டவர் ஏதோ வேறு மாதிரி லீட் பண்ணி கொண்டு போயிட்டார். உங்களை உற்சாகமாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் எடுத்து வச்ச பாட்டெல்லாம் அப்படி இருக்குது பாருங்களேன். இந்த பாட்டு பாடியிருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்திருக்கும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீருப்போம். எல்லாம் 6:2-4 எடுத்து வச்சுட்டுக்கிறேன். ஆராதனை ஆராதனை, அந்த பாட்டு. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நல்லா கொண்டாடி இருப்போம். ஆனாலும் ஆண்டவர் ஏதோ அது நான் எடுத்து வைக்கல அந்த பாடல்களை. ஆனாலும் ஆண்டவர் தமக்கு சித்தமானதை, தமக்கு பிரியமானதை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவருக்கு அதாவது எல்லாத்தையும் விட ஏதோ ஒரு ஆத்மா கூட அவர் பாடுவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் உங்களுக்கு யாருக்கும் புரியாத ஒரு பிரசங்கம், யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசுவார், யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் ஆராதனை நடத்துவார். நம்ம யோசிப்போம், என்னடா இது இப்படி துதி ஆராதனை இப்படி போயிட்டுருக்குதே அப்படி நம்ம யோசிப்போம். நம்ம யாருக்குமே இல்லாத இது நம்ம யோசிக்கலாம், இது நம்மளுக்கெல்லாம் இல்லாதது. நம்ம நல்லா ஸ்பீட் பாட்டு நல்லா பாடணும்னு நினச்சா, நான் அப்படி தான் நினச்சேன், அப்படி தான் எடுத்து வச்சேன். அதுக்குன்னு இந்த பாட்டு புக் வாங்கி வந்துக்கிறேன். ஒரு 1000 பாட்டுக்குது இதில், நல்லா உங்களுக்கு பாடணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனாலும் அது எடுத்து வச்சாலும் ஆண்டவர் யாரோ ஒரு இருதயத்தை தேற்றும்படி, அவங்களை உருவாக்கும்படி, குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணா இவங்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் இந்த பாடலை, இந்த அபிஷேகத்துக்குள்ளாய் உங்களை நடத்தி உங்களோடு கூட இடைப்பட்டார் என்பதை நான் ஆண்டவருக்குள்ளாய் நம்புகிறேன். நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த தவ காலங்களுக்கு முன்னிலிருந்து நம்ம இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 6 மாதம் இருக்குமா, 6 மாதங்களாய் அல்லது ஒரு 4 மாதங்களாக இந்த ஓமைகள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஓமைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்பொழுதும் ஒரு 6வது ஓமையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 5 ஓமைகளை நிறைவு செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த 6வது ஓமை புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். யாரை கர்த்தர் புத்தி உள்ள மனுஷன் சொல்கிறாரு, யாரை புத்தி இல்லாத மனுஷன் சொல்கிறாருன்றது தான் கடந்த வாரத்தில் ஒரு அறிமுகமாக நாம் பார்த்தோம். வாசிப்போம் 24வது வசனம், 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 26வது வசனத்தை வாசிப்போம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வார்த்தைகளை மனிதரோ அல்லது ஏதோ ஒரு ஆண்டவருடைய சீஷர்களோ இந்த வார்த்தையை பேசவில்லை. இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசுகிறார். 2 மனிதர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் புத்தி உள்ள மனிதன் என்றும் இன்னொருவன் புத்தி இல்லாத மனிதன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள மனிதன் யாராய் இருக்க முடியும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ தன்னை கட்டமைத்து கொள்ளுகிற மனிதன் யாரோ அவனை புத்தி உள்ள மனிதன், அவன் கற்பாறையின் மீது கட்டப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஒப்பிட்டு பேசுகிறார். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ தன்னை அர்ப்பணிக்காத மனிதனை கர்த்தர் புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்கிறார். தெளிவாக சொல்லணும்னா அறிவு கட்டவன் அர்த்தம். அறிவு கட்ட முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவர் திட்டுறார். அறிவு கட்டவன், புத்தி இல்லாதவன், சுய புத்தி இல்லாதவன், வேற என்ன சொல்லுவாங்க, இடியட்டு, என்னென்ன சொல்லலாம். அதுதான் அந்த 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 அர்த்தம்ன்றது, புத்தி இல்லாதவன்றது அதுதான் அர்த்தமே. இன்னொன்று தெளிவாக சொல்லலாம், மென்டல் ஒரு மாதிரி அவன். அப்போ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கலாம் யார்? ஆமாம், நீங்கள் தான் சொல்கிறீங்க. நம்ம கோயிலே நிறைய இருக்குது. அது வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவங்க ஆண்டவர் சொல்கிறார், அவங்க ரொம்ப டைட்டாகிறாங்க, அவங்க லூஸ்லாம் கிடையாது, அவங்க புத்தி உள்ளவர்கள், அவங்க கற்பாறையின் மீது கட்டப்பட்டவர்கள். யாருக்கு அப்படிப்பட்ட பாக்கியம், யார் அப்படி செய்வார்கள் என்றால் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ ஆசைப்படுறவங்க தான். நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்கலாம். பிரசங்கத்தை நீங்கள் மட்டுமா கேட்குறீங்க? எவ்வளோ பேர் கேட்குறாங்க பிரசங்கத்தை, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பிரசங்கத்தை. ஆனால் பிரசங்கத்தை எல்லாருமே கேட்கலாம். ஆனால் பிரசங்கத்தின்படி யார் வாழ்கிறாங்களோ, யார் பிரசங்கத்தின் படி வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ
அவர்களைத்தான் கர்த்தர் புத்தி உள்ள மனிதர்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நம்ம சபைக்கு வருகிறோம் என்றால் நம்ம ஜெபிக்கிறதுல மாத்திரம், வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம், துதி ஆராதனை மாத்திரம் அல்ல, ஆண்டுடைய வார்த்தை நம்ம நல்லா கேட்கணும். யார் வார்த்தைக்கு, வேர்ட் ஆஃப் காடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ, பிரசங்கத்துக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்குறாங்களோ. ஏன்னா துதி ஆராதனைன்றது ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு காரியம், ஜெபன்றது கர்த்தரோடு பேசுகிற காரியம். ஆனால் வார்த்தைன்றது கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம். நீங்கள் துதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் பதில் எங்கே தான் வரும்? அந்த இடத்துல ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறோம். வர்ஷிப்பில் ஓ ஜீசஸ் அங்கே நல்லா தான் இருக்கிறோம் இல்லை? வர்ஷிப்பில் நல்லா தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறதுல நல்லா தான் இருக்கிறோம், ஜெபமும் நல்லா தான் பண்ணுறோம், வர்ஷிப்பும் நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் அவர் நம்மக்கிட்ட பேச வரும்போது நம்ம தூங்கிடுறோம். இதுதான் நம்மளுக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. நம்ம பேசும்போதெல்லாம் அவர் கேட்டுட்ருக்கிறாரு, ஆனால் அவர் பேசும்போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியல. சில பேருக்கு பிரசங்கத்தை கேட்கும்போது எரிச்சல் வரும், கோபம் வரும். டைம் ஆகுதுன்றது செகண்டரி. ஆனால் என்னமோ வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அப்படி எனக்கு என்னமோ கோபமாக எரிச்சலாக வருது. ஏன்னே தெரியல. ஏன் தெரியுமா? உனக்கு ஏதோ பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது, அது உனக்கு கேட்கக்கூடாதபடிக்கு ஏதோ மண்டியில் போய் கோளாறு பண்ணுறான் பிசாஸ். பிரசங்கத்தை அப்படியே அங்கேருந்து பாஸ்ட்டை பார்க்கும்போது அப்படியே எனக்கு அப்படியே என்னமோ பண்ணிடலாமான்னு தோணுது. அந்த ஆளை எனக்கு அப்படியே என்னென்ன தெரில. ஆனால் பிரசங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நார்மலாக மாறிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாதபடிக்கு. சில குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஹேபிட் இருக்கும், என்னென்னா வார்த்தை பிரசங்கம் கேட்குற அந்த பழக்கம் இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம பேச வர்றதே கேட்க மாட்டாங்க. நம்ம எப்போவுமே ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறது என்ன பண்ணணும், அமைதியாக கேட்டுட்டு அப்புறமா பிரதியுத்தரம் சொல்லணும். அவங்க பேச வர்றது புரியாமல் அவங்களும் பேச, நீங்களும் பேச, அவங்க சொல்ல வந்து முடிக்க வேண்டியதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்ல வர்றதை மறந்துடுவாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து பேசி அவங்களை டைவெர்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. பிரசங்கமும் அப்படி தான். கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகள், அவர் சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகள், அந்த அதிகாரம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி இருக்கிற சர்மன் அந்த மவுண்டில், அது 5வது அதிகாரம், மத்தேயு 5:6 பார்த்தீங்கன்னா பாக்கிய வசனங்கள், மலை பிரசங்கத்தை ஆண்டவர் அந்த இடத்துல பல உபதேசங்கள் சொல்கிறார், பல ஓமைகளை பேசுகிறாரு, மறைமுகமாக பேசுகிறாரு, வெளிப்படையாக பேசுகிறாரு. எல்லாத்தையும் உள்ளபடி கர்த்தர் பேசுகிறார். எல்லாத்தையும் பேசிட்டு பிறகு தான் சொல்கிறாரு, தம்முடைய சீஷர்கள் நோக்கி சொல்கிறாரு, தன் அருகில் இருக்கிற எல்லா மக்களை பார்த்து சொல்லுறாரு. என்ன சொல்கிறாரு? நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்கிறவன் செய்கிறவன், இப்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். அப்போ அவர் எதுக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, யாரை புத்தி உள்ள மனுஷனாக நிறுத்தணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய ஆசைப்படுறவங்க தான். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அதை கேட்டு வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கர்த்தர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண விட்டுற மாட்டான் பிசாஸ். வார்த்தை கேட்குறது அவ்வளோ சுலபமே கிடையாது. நம்மளை பேசணும், நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் அவர் பேசும்போது நம்ம கேட்கணுன்றது நம்மளால் முடியாது. நிறைய விஷயம் யாருன்னா பேசினே நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கவனிப்பாங்க. யாரும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேரம் கவனிப்பீங்க? உங்களுடைய கெப்பாசிட்டி சொல்லுங்கள். கீர்த்தி எவ்வளோ நேரம் கவனிப்பேன் யாருன்னா உங்ககிட்ட பேசுனாங்கன்னா? கவனிப்பேன். எவ்வளோ நேரம் கவனிப்பேன்? ஒரு 5 நிமிஷம் கவனிப்பியா? நீ எவ்வளோ நேரம் கவனிப்ப? நீ கவனிக்க மாட்டியா? எவ்வளோ நேரம் கவனிப்ப? 3 நிமிஷமா? பார், 3 நிமிஷம் உண்மையை ஒத்துக்க. நீ எத்தனை நிமிஷமாக கவனிப்ப? 5 மினிட்ஸு. அதிகபட்சமாக அதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம யாரும் தாங்க மாட்டோம். 20 நிமிஷம் அதிகபட்சமாக 20 நிமிஷம் யாருன்னா பேசினா தானே கேட்போம். ஃபஸ்ட்டு அவங்க பேசினே இருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கேட்போம். அடுத்த 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தலை சொறிவோம், அதுக்கப்புறம் மூஞ்சிடி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா நெளிவோம், இப்படி பண்ணுவோம். அப்புறமா ஃபோன் எடுப்போம், ஃபோன் எடுத்து தள்ளுவோம். பேசுகிறவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல போலுக்குது அப்படின்வாங்க. இதில் இடையில் ஒரு ஆள் வந்துடுவான். அங்கேருந்து அவங்க பின்னாடி நின்று ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான். மொக்கை போட்டு நகராங்க, கிளம்பிடுன்னு சொல்லுவான். இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இல்லை ஃபோனே வராமல் என்ன பண்ணுவாங்க, ஹலோ இந்த ஃபோன் வந்துக்குது இருங்கன்னு போயிடுவான்.
மனுஷங்க நம்ம பேசணும்னு நினைக்கும் போது நம்மகிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இவ்வளோ தான் இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சர்ச்சுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. பிரசங்க நேரன்றது, பிரசங்கம் பண்ணுறதுன்றது கர்த்தங்களோட பேசுகிற நேரம். அவங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் நீங்கள் என்ன சேட்டை பண்ணுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபோன் பார்த்துட்ருக்கிறீங்களா, அல்லது உக்காந்து வரைஞ்சிட்ருக்கிறீங்களா, டிசைன் போட்டுனுக்கிறீங்களா, புறா வரைஞ்சுனுக்கிறீங்களா, சிலுவை வரைஞ்சுனுக்கிறீங்களா, இல்லை ஈசிஐ வைர விழா தேவாலயத்தை வரைஞ்சுனுக்கிறீங்களா? இதில் ரொம்ப முக்கியம். முக்கியமானது அவர் பேசின்னு இருக்கும்போது உங்கள் பாட்டுன்னு வரைஞ்சுன்னு இருந்தீங்கன்னா அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணேன். காலேஜ் போன புதுசில் எனக்கு நான் ஃபுல்லாக படித்தது தமிழ் மீடியம். ஆனால் தியாலஜிக்கல் செமினரி பைபிள் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம். ஃபஸ்ட்டு வீக்கில் நான் போய் உக்காடுறேன். சார் நத்தது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறேன். எல்லாம் எழுதின்னு இருக்கிறாங்க, பசங்கள்லாம் எழுதுறாங்க. ஆனால் அவங்க எழுதுறது அவங்களுக்கும் புரியாது. என்னை பக்கத்தில் அவனை பார்த்து எழுதலாம், நான் அவனை பார்த்து எழுதுனா எனக்கு அது புரியல. என்னடா எழுதுனுக்கிறேன்னு கேட்டால், ஏதோ உனக்கு சும்மா கிறுக்கு அவர் பார்த்துனுக்கிறாருல, சரி ஏதோ ஒன்று தானே கிறுக்கணும், நம்ம உருப்படியாக ஒரு வேலையை செய்வோன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக ஒரு கிராஸ் வரையில நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். நான் அழகாக வரைவேன். அழகாக ஒரு கிராஸ் சூப்பராக வரைஞ்சின்னு இருக்கிறேன். அதில் நடுவில் ஹார்ட்லாம் போட்டு அப்படியே ஒளியெலாம் வர மாதிரி வரைஞ்சினே இருக்கிறேன். அப்படியே முழுகிட்டேன் அந்த வரைகிறதுல. சாரு நல்லா நோட்ஸ் கொடுத்துனுக்கிறாரு, எல்லாம் வேகமாக எழுதினுக்கிறாங்க. அவர் ஏதோ கூப்பிட்டுக்கிறாரு, அது கூட கவனிக்காத அளவுக்கு அந்த கல்வாரி சிலுவில் அப்படியே என்னையை ஒப்பு கொடுத்த மாதிரி போயிடுச்சு. எனக்கு சிலுவை வரைஞ்சிக்கினேன். சார் பக்கத்தில் நின்றுட்டுக்கிறாரு. என்னடா அது கொஞ்ச நேரமாக குரல் கேட்கலையே நான் பார்க்குறேன். அவர் ஏன் பின்னாடி நின்றுட்டுருக்கிறாரு. என்ன பண்ணின்னு இருக்கிற? இல்லை வரைஞ்சின்னு இருக்கிறேன். இவ்வளோ நேரமாக நோட்ஸ் சொன்னேன், ஏதாவது நோட்டு கொடுன்னு வாங்கிட்டார். நோட்டு வாங்கி பார்த்தா ஃபஸ்ட்டு 4 லைனு ஈஸு வாசு தட்டு ஒய் நோ எஸ்ஸு ஓகே என்னென்னமோ எழுதி வச்சுருக்கிற. பரவாயில்ல, ஏதோ முயற்சி பண்ணியிருக்கிற. அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறிட்டேன்? இல்லை பக்கத்தில் பார்த்தேன், அவன் எழுது எனக்கு புரியல. இந்த பக்கம் பார்த்தேன், அவன் ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தான், நானும் வரையத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன். நீ எல்லாம் காலேஜுக்கு செட் ஆக மாட்டேன். துணியில் அயன் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் எடுத்துன்னு பொட்டியில் எடுத்து வந்துக்கிறேன், சூட் கேஸில் எடுத்து வந்துக்கிறேன். நான் சூட் கேஸ் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடுன்ட்டார். எனக்கு ஒரே சந்தோஷம். இதுதான் எதிர்பார்த்தேன் நான். என்னை அமுச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே பைபிள் காலேஜ் இல்லை, நம்ம போயிட்டா நல்லா இருக்குமே நான் யோசிச்சுட்ருக்கிறேன். வெளியே அமுச்சிட்டாங்க. அவர் நான் புது பையன், அவருக்கு தெரியல, அதனால் வெளியே அமுச்சிட்டார். அப்புறமா அன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணி ஒப்புருவாகி கர்த்தர் பேசின பிறகு திரும்ப மறுநாள் காலேஜுக்கு வரேன். சார் தெரிஞ்சுன்னு இருக்கிறாரு, அவன் புது பையன் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னார், நீ புது பையன் எனக்கு தெரியாது, உன்னை தெரியாமல் வெளியே அனுப்பிட்டேன். இங்கே உக்காந்துக்கிற யாருமே எழுதலன்னு எனக்கு தெரியும்னார் அவர். என்ன சொன்னார்? இங்கே உக்காந்துக்கிற யாருமே எழுதலன்னு எனக்கு தெரியும் தம்பி, ஆனாலும் எழுதுகிறாங்க, நானும் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்களால் எழுத முடியும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இப்போ உனக்கு புரியாதது இவனை படிக்க சொன்னால் அவன் படிப்பான். ஏன்னா அது ஷார்ட், அவன் எழுதுந்து அவனுக்கு புரியும். உனக்கு ஏன் தெரியுமா புரியல? உனக்கு எழுதுறதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணல. நீ எழுத ஆரம்பிச்சிட்டுனா, நான் சொல்கிறத கேட்டு நீ அழகாக எழுத ஆரம்பிச்சுன்னா, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ எழுது, தெரியாத வரைக்கும் அப்படி கோடு போட்டு விடு, அப்புறமா பார்த்து எழுதிக்கோ, அப்படி எழுத பழகு அப்படின்னு சொன்னார். 5 வருஷம் முடிச்சுட்டு 4 வருஷம் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டேன். தீசிஸ் எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்துட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம எழுத போகிறோம். பிரசங்கம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜோக்குக்கு எதனா பண்ணால் சிரிச்சிக்கின்னு ஜாலியாக பிரசங்கத்தை கேட்போம். ஆமாவா இல்லையா? பிரசங்கன்றது இப்போ நிறைய என்னன்னா காமெடியாக கிண்டலாக அப்படி கொஞ்சம் நகைச்சுவாக கொண்டு போனால் ரொம்ப தீவிரமாக நம்ம பிரசங்க வார்த்தையை மறந்துடுவாங்க, பிரசங்கத்தை மறந்துடுவாங்க. என்ன வசனம் இப்போ இன்றைக்கி என்ன வசனம் பேசினார், மத்தேயு 7, 25, 27 பேசினார், இதெல்லாம் போயிடும். முக்கியமாக இன்றைக்கி ஒரு ஜோக் சொன்னால் அந்த ஜோக் நல்லா மனசில் பதிஞ்சிரும். எப்போ கேட்டாலுமே ஐயா அந்த ஜோக் அருமையாக சொன்னார் இல்லை. இப்போ கடைசி வரைக்கும் பாஸ்ட்டுங்க ஜோக்கர் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதைங்க தான். எந்த கதையாக இருந்தாலுமே இல்லஸ்ட்ரேஷன்கள் இருந்தாலுமே வெளியிலேருந்து கொண்டு வர்றது உங்களுக்கு புரிந்து கொள்வதுக்காக சொல்லப்படுறது. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்தது எது தான்? ஆண்டுடைய வார்த்தை. யார் ரொம்ப அறுக்கிறாரு, இந்த மொக்க பிரசங்கமாக இருக்குது, அதுதான் கவனிக்கணுமே. அதை கேட்டு யார் நல்லா பழகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு கர்த்தர் ஒப்பிடுறார். பிரசங்கத்தில் நீங்கள் உக்காந்து என்ன பண்ணக்கூடாது, யாருக்குமே மார்க் போடக்கூடாது. இவருக்கு 100% கொடுக்கலாம், நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு ஜோக் அடிச்சுட்டு அருமையாக பேசிட்டு போகிறாரு. இவர் வந்தார்னா அவரும் சிரிக்க மாட்டார், நம்மளையும் சிரிக்க விட மாட்டார், முறைச்ச மாதிரியே டர்ராக பேசிட்டு போயிடுவார்.
இவர் பரவாயில்ல, ரெண்டுத்தையும் கலந்து பேசுவார். இப்போ என்னன்னா, ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே அவர் பேசின உபதேசம் கடிந்து கொண்ட உபதேசங்கள் தான். கடைசி நாட்களுக்குரிய உபதேசத்தை ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார், எல்லா மக்களுக்கும் பேசுகிறாரு. குறிப்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கேட்டிங்களா நான் பேசுனத? நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் என்ன பேசினேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ. அவருக்கு வந்து யார் ரொம்ப ரொம்ப பிரியன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறத செய்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு கூட சொன்ன பேச்சை கேட்குற பிள்ளைங்களை பிடிக்கும். அடங்காத பிள்ளையா இருக்குன்னா பிடிக்குமா? எதையா நம்ம கேட்போம், என்னைக்காவது நான் சொல்கிறத நீ செஞ்சுருக்கிறியா? என்னைக்காவது நான் சொல்கிறத நீ செஞ்சுருக்கிறியா? செய்யவே மாட்டோம். சொல்கிறத செய்யவே மாட்டோம், சொல்லாததை செய்வோம். இங்கே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ. இப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பிரசங்கம் ஆண்டுடைய வார்த்தைன்றது வந்து கேட்டு விட்டு விடுகிற காரியம் அல்ல. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் வேதம் சொல்லுது. ஆமாவா இல்லையா? வார்த்தையில் நிலைத்து இருக்கணும். வார்த்தை கேட்டு விட்டுறக்கூடாது. நிறைய பிரசங்கம் இது வரைக்கும் நம்ம நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். வந்ததுலேருந்து 7 சபைகளை குறித்து தியானித்தோம் இல்லைங்களா? ஆவியின் கனிகளை குறித்து தியானித்தோம், ஆவியின் வரங்களை குறித்து தியானித்தோம். அதன் பிறகு தான் 46 ஓமை எடுத்துருக்கிறோம். அது 46 ஓமையில் போகிறவங்களும் எவ்வளோ முடியும்னு தெரில. அதுக்கப்புறம் வேற எங்கன்னா போய் லைவ் போடுறேன், அங்கே பார்த்து கண்டினியூ பண்ணிங்க. சொல்கிறேன், பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன், வார்த்தைன்றது எங்கே இருந்தாலும் நம்ம தேடி ஆராய்ந்து அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். எங்கன்னா இருக்கட்டும், பிரசங்கம்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற காரியத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. யாருக்காக வேணாலும் ஆண்டவர் பேசுவார். ஒரு தனி நபருக்காக கூட கர்த்தர் பேசுவார். எனக்காக பேசலையே அப்படின்னு நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாருக்காகவும் கர்த்தர் பேசுகிறாரு. அவங்க மட்டும்தான் பிரசங்கத்தை யார் நல்லா கேட்குறாங்களோ அவங்க தான் அதன்படி வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அவங்க கண்டிப்பாக யாராக இருப்பாங்கன்னா நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. வார்த்தை மேலே விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை, சபைக்கு வர்றதுலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் வரவங்களுக்கெல்லாம் வார்த்தையினுடைய மகத்துவம் தெரியாது. கடமைக்காக வந்து உட்காந்து வார்த்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் வார்த்தையினுடைய மகத்துவம் தெரியாது. அதனுடைய ஆசீர்வாதம், அதோடைய பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க எவ்வளோ வருஷமான சர்ச்சில் உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷமான சர்ச்சில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷமானாலும் சர்ச்சில் வந்து கொட்டாய் விட்டுட்டுருக்குறாங்க, எவ்வளோ வருஷமானாலும் சர்ச்சில் இடம் மாறாமல் உக்காராங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து இடம் பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து சர்ச்சில் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கண்மலை மேல் கட்டப்படுவீங்க. பாறையின் மேலே கட்டப்படுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. மணல் மேல் கட்டப்படுகிற வீடு வந்து ஈஸியாக விழுந்துடும். அஸ்திபாரம் அதுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்காது. ஆனால் நம்மளுடைய அதுக்கு தான் சொன்னார், போன வாரம் நம்ம பேசும்போது சொன்னோம், அதுக்கு வந்து முதலாவது குழந்தைங்களுக்கு தான் இந்த பேஸ்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துவத்தை பற்றி, வார்த்தைகளை பற்றி, ஆண்டவரை பற்றி, கீழ்ப்படிதலை பற்றி, அன்பை பற்றி, இரக்கத்தை பற்றி, உதவுறதை பற்றி நல்ல குணாதிசயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக அவங்கள உருவாக்கணும். அந்த பவுண்டரிக்குள்ளே, அந்த எல்லைக்குள்ளாக அவங்கள வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய கடமை. ஆண்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. ஆமேன். அப்படி வளர்க்க தவறின பெற்றோர்களுடைய பாடு எப்படின்னா, அந்த பிள்ளைகள் புத்தி இல்லாத பிள்ளைங்களாக தான் வளருமே. புத்தி உள்ள பிள்ளைகளாக வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்க அவங்களுக்கு பழகணும். உக்காந்து பிரசங்கத்தை கேளு, உக்காந்து அவர் என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க பழகிட்டோன்னா அந்த குழந்தைங்க அந்த அந்த ஆண்டவருக்குடைய காரியங்களுக்குள்ளாக முக்கியத்துவத்தில் வளருவாங்க. இப்போ பெருசாகிட்டோமே, நாங்கள் பெருசாகிட்ட பேர் தானே சர்ச்சுக்கே வந்தோம், அப்போ தானே ரசிக்கப்பட்டோம் அப்படின்னா, நீ ஞானஸ்தானம் எடுக்கிறப்பாரு, அப்போ நீ ஒரு புதிய குழந்தையாக பிறகுற, அது பார்ன் அகெயின், திரும்ப ரீபார்ன் இல்லை, நீங்கள் திரும்ப பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வரீங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லும்போது, நிக்கோதேமுன்ற ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு,
நான் தாயின் கருவிலிருந்து எப்போ பிறந்துட்டேன், திரும்ப நான் எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப பிறக்க முடியும்னு கேட்குறாரு. இப்போ மாம்சமாக அவர் யோசிச்சு இருந்திருக்கிறாரு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் சொல்கிறாரு, பார்ன் அகெயின், அந்த அனுபவம், திரும்ப பிறக்கிற அனுபவன்றது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, எவன் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறானோ அவனை சீஷனாக்கி உலகம் முழுவதும் சென்று அவர்களுக்கு இந்த பிரசங்கத்தெல்லாம் போதித்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் போதித்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. என்ன கட்டளை? சர்வ சிருஷ்டிக்கும் போயிட்டு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். அவங்க திரும்ப பிறக்கிற அனுபவத்தில் வராங்க பாருங்க. அப்போ புதுசாக வர அந்த விசுவாசிக்கு நல்ல விசுவாசமுள்ள வார்த்தைகளை, பலமுள்ள வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நடத்துவது தான் அவங்கள அப்படி நடத்த வேண்டும்னு கர்த்தர் சொல்கிறார். அதை குழந்தைய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைய சின்ன வயசுலேருந்து நம்ம போதிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்காமல் நான் ஆண்டவரை இடையில ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் நான் எப்படி இந்த வட்டத்துக்குள்ளாக வர முடியும், நான் எப்படி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நான் ஆரம்பத்திலிருந்தே இல்லையே, அது ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து இருக்கிறவங்க என்ன சாதிச்சிருக்கிறாங்க, இடையிலேருந்து வந்திருக்கிற நீங்கள் என்ன சாதிச்சிருக்கிறீங்க? எப்படி போனாலும் அதே நிலைமையில் நிற்கக்கூடாது. ஆரம்பத்தில் இருக்கிறன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இடையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்மலையில் மேல் மட்டும் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனிதர்களாக இருக்கணுன்றது தான் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். மணல் மேல் கட்டப்படுகிறவர்கள் காலங்காலமாய் சபையில் இருந்தோம், இன்னும் புத்தி இல்லாதபடி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம மணல் மேல் கட்டப்பட்ட, அது எப்போ வேணால் விழும், அந்த வீடு எப்போ வேணால் விழுந்துடும். ஆனால் பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றென்றைக்கும் விழாதபடிக்கு நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவினத்துக்கும் ஆனவைகள். ஒரு வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? சிலது பொண்ணுனால் இருக்கும், சிலது வெள்ளியினால் இருக்கும், சிலது நம்ம வீட்டில் எங்கள் பொண்ணு வெளியெல்லாம் பாத்திரம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்குது பித்தளை, வேறு என்ன இருக்குது, செம்பு, அலுமினியம், வேறு என்ன இருக்குது, ஸ்டீல் பாத்திரம், வேறு என்ன பாத்திரம் இருக்குது. மண்பாண்டத்தில் வச்சுருக்கிறீங்களா? மண்பாண்டம் வச்சுக்கிறீங்களா? நாங்கள் தான் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறோமே சார். நாங்கள் ஏன் சார் மண்பாண்டம் வச்சுக்கிறோமே? இப்போ வெயில் காலம் வருது, மண்பாண்டம் வச்சு தண்ணி குடிச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரண்ட்டு வேறு அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது, அதனால் ஃப்ரிட்ஜு வாட்டர் கூட இல்லாமல் போகலாம். அந்த மண்பானையில் இருக்கிற தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. தினமும் பெரிய பிரியாணி குண்டனில் சோறு செய்கிறோம், துண்டு சொப்பு பாத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் சாப்பாடு வடிப்போம். ஒரு 20 பேர் 30 பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும் வீட்டில், ஆமாவா இல்லையா? அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த பெரிய பாத்திரத்திலே தினமும் சோறு வச்சா யார் சாப்பிட்றது? அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், பையன் சாப்பிட மாட்டான், பொண்ணு சாப்பிட மாட்டேன்னா ஒரு குட்டி பாத்திரம், அதான் கூட்டா சோறு செய்கிற மாதிரி சின்னதில் போய் சாப்பாடு வச்சுருப்பாங்க. சில வீட்டில் பார்த்து இம்மோத்துண்டு குண்டானில் சாப்பாடு வச்சுருப்பாங்க. என்னம்மா சொப்பு விளையாட்டு விளையாடுனுக்கிறீங்களே, இல்லை தாராளமாக செஞ்சு சாப்பிட்றேன். இல்லை இவ்வளோ தான் சாப்பிடுவேன், நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். சொப்பில் வச்சு விளையாடிக்கிட்டு குழம்பாவது நிறைய செஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தா குழம்பு செய்யலை, சும்மா ஏதோ மிளகாத்தூள் உப்பு போட்டு ஏதோ கலக்கி ஒன்று ஊற்றி சாப்பிட்டு பேசி சாப்பிட்டு போக வேண்டியது தான். அவங்களுக்கு என்னென்னா கஞ்சன்னு சொல்ல முடியாது, அது ஒரு விளையாட்டு, அது மாதிரி ஒரு பைத்தியம் வரை ஒத்து அது எதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது.
கடவுள் பாருங்களேன், இங்கே அழகாக நம்மளுக்கு அது விரிவாக சொல்ற. பெரிய வீட்டிலே பொன் வெள்ளியுமான பாத்திரங்களும் இருக்கிறது, மரத்தினாலான பாத்திரங்களும் மண்பாண்டத்தினாலான பாத்திரங்களும் உண்டு. சில கனத்துக்குரியது, சிலது கனவினத்துக்குரியது. நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளில் எல்லாருமே கனமுள்ளவரை நம்ம நினைக்க மாட்டோம். இப்போ யார் கனமுள்ளவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் தருணம் இதுவே. யார்கிட்ட வெயிட்டாக இருக்கிறாங்களோ, யார் பணத்தில் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், கனத்துக்குரியவருங்க இருப்பாங்க. 10 முறை சோத்திரம் 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 பார்க்கும்போதெல்லாம் சோத்திரம். என்னங்க எனக்கு கேட்டால் கனம். அவங்களுக்கு ஏன் கனம் உண்டாகுது? வருவாய் தருணம் இதுவே. உங்கள்கிட்ட பணம் இருக்கவே கனம் உண்டாகுதா? இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாத்திரங்களிலே ஒரு வித்தியாசப்படுகிறது. மனுஷனாக இருக்கிற நமக்குள்ளாக ஒரே சபைக்குள்ளே இருக்கிறோம் என்றால் கனத்துக்குரியவர்களும் உண்டு, கனவினத்துக்கு உரியவர்களும் இந்த இடத்துல உண்டு. யாரெல்லாம் கனமுள்ளவர்களாக இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி. இந்த உலகம் பொருளுக்கும் பணத்துக்கும் செல்வத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒருவேளை மனிதர்களை கனப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற, அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நல்ல மனுஷனாக இருக்கணுமா, தேவனுடைய மனுஷனாக இருக்கணுமா? கன்ஃபியூஷனாக இருக்குது. நல்ல மனுஷனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், தேவ மனுஷனாக இருக்கணும் என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஒன்று தான். நல்ல மனுஷனாக இருந்தால் தான் தேவ மனுஷனாக இருக்க முடியும். நம்ம உலகத்துக்குள்ள மனிதர்களுக்கு முன்னாடி, மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல மனுஷன் பேர் வாங்கணும். சபையில் என்ன பேர் வாங்கணும்? தேவனுடைய மனுஷன் பேர் வாங்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்கன்னு சொல்லணும். வெளியே யார்கிட்டையும் பேர் எடுக்கிறது கிடையாது. எனக்கு வெளியெல்லாம் பேர் முக்கியம் கிடையாது. பாஸ்ட்டுக்கிட்ட பேர் கிடைச்சா போதும். எனக்கு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். பாஸ்ட்டுக்கிட்ட பேர் எடுக்கவே முடியாது. பாஸ்ட்டுக்கிட்ட என்ன பேர் எடுக்க போகிறது? நான் உங்களுக்கு விபிஎஸ் சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்குறேன், டீச்சரு, டைரக்டரு, அதில் வேணால் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், குட் டீச்சர், குட் டைரக்டர் அப்படின்ட்டு. அவ்வளோதான். சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? ஆண்டவர்களுக்கு கொடுக்கணும். கனமுள்ளவர்கள், கனவீனம் உள்ளவர்கள் என்று பிரிக்கப்படுகிற பாத்திரங்களில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. கனத்துக்குரிய பாத்திரங்கள் உண்டு, மேன்மைக்குரிய பாத்திரங்கள் உண்டு, மேன்மை இழந்த பாத்திரங்களும் உண்டு. பொதுவாக பொன் வெள்ளி நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதை எங்கே வச்சுருக்கிறோம்? எங்கெங்கே வச்சுருக்கிறீங்க? முத்து ஃபைனான்ஸில் வச்சுக்கிறோம் பாஸ்டர். எங்கே வச்சுக்கிறீங்க பொன் வெள்ளியை? நீங்கள் வச்சுனே இல்லை யாருமே. பொன் வெள்ளி எங்கே இருக்கும்? வீட்டில் பீரோவில் இருக்கும். பீரோக்குள்ளே ஒரு லாக்கருக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்கும். அதில் பத்திரமா இருக்கும். அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. உள்ளே தான் வச்சுக்கிறேன், உள்ளே தான் போய் பாருங்கள் இருக்குதான்னு. நம்மளுக்கே திறமை சின்னத்தில் ஏன்னா தூக்கின்னு போயிடுறாங்க. வச்சு உள்ளே தான் இருக்குதுன்னு நினச்சினுக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு நாள் பார்த்தா, ஐயா உள்ளே இந்த நகை காணாமல் போயிட்டு இருக்குது. எப்படிங்க? பூதம் தூக்கின்னு போயிடுச்சான். அது எப்படி பூதம் தூக்கின்னு போவோம்? ஜெபம் பண்ணிக்கினாங்க. ஒரு அம்மா சிஸ்டர் ஒருத்தர் இந்த லுங்கி கம்பெனிலேருந்து ஜெபம் பண்ணி, ஐயா என்னங்க சிஸ்டர்னா, அந்த வித்தியாசமான ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நான் அது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தே கிடையாது. எங்கள் வீட்டில் பூதம் பணத்தெல்லாம் தூக்கின்னு போயிடுது. பூதம் வருதா சிஸ்டர்? ஆமாம், பூதம் பணத்தை தூக்குது, நகையை தூக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே சிஸ்டர் போலீஸில் அப்படின்னு. இது யார்கிட்டையுமே சொல்ல முடியலையே அப்படின்னு. நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இந்த ப்ரேயர் ஆயில் எதுனா கொடுங்க, அங்கே போய் நான் தொழிக்கிறேன், இந்த பூதம் எடுக்காமல் இருக்குதா பார்க்கலாம். எது பூதம் வருதான் வீட்டுக்கு? எப்படி இந்த நூற்றாண்டில் 2026 அந்த அம்மா 25 வந்துச்சு. அதோடு அன்றைக்கி போந்ததான் நான் கேட்ட கேள்வியில் திரும்ப வரவே இல்லையே. 2 வாரத்துக்கு அப்புறம் வந்துச்சு, பூதத்தை கண்டுபிடிச்சிச்சு. அவன் வீட்டுக்காரர் தான். பார்த்தீங்களா? என்னை சொன்னேன். ஜெபம் பண்ண பிறகு அந்த அம்மா கேட்குது, என்ன கடவுள் என்ன காட்டினாரு? நான் நம்ம வெத்தலில் மை போட்டம்மா பார்த்துன்னுக்கிறேன். சொல்கிறேன், நீ பாரு, ஜெபம் பண்ணி பாரு, என்ன தெரிதா? ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே என்ன தெரிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. என்னம்மா தெரியணும்னா, இல்லை ஜெபம் பண்ணால் உங்களுக்கு என்னம்மா தெரியும்னு சொன்னாங்களே. உண்மை எதுவுமே தெரிலம்மா எனக்கு நான் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் டவுட்டாக. எங்கள் வீட்டில் யாருமே இந்த மாதிரி கிடையாதுன்னாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் டவுட் ஆகாது, உங்களுக்கு யாருக்குமே சந்தேகம் வரலையான்னு கேட்டேன்.
எங்கள் வீட்டில் யாருக்குமே சந்தேகமே, யாருமே எனக்கு சந்தேகம் இல்லை. யாருமே அந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா ஒரு நாளாக உள்ளே வச்சுருந்ததே அவர் தெரிஞ்சுன்னுக்கிறார். சொல்லுது பூதம் தூக்கின்னு போயிடுச்சு நகையை. இல்லை அப்படிலாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் உங்கள் வீட்டில் நகை இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணிங்க ஒரு முறை, பூதங்க தான் தூக்கின்னு போயின்னு போகுது. அதனால் கனமுள்ள பாத்திரங்கள், கனமுள்ள மதிப்பு மிகுந்த காரியங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் கனவீனமான யாருன்னா மண்பாண்டத்தை எடுத்துன்னு போயிட்டு, மண்பாண்டத்தில் செஞ்ச கிளாஸ் எடுத்துன்னு போயிட்டு பீரோ உள்ள பூட்டி வைப்பீங்களா? அது எங்கேயாவது குழந்தைங்க வச்சு விளையாடுன்னு இருக்கும், அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் தங்க பொருளாக இருந்துச்சுன்னா பத்திரமா பார்த்துனே, குழந்தைக்கு எதனா போட்டு விட்டினா கூட எங்கே இருந்தாலும் ஒரு கண்ணு குழந்தை மேலே இருக்கும். அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது, குழந்தைக்கிட்ட குழந்தை பார்க்க மாட்டாங்க, கழுத்தை பார்ப்பாங்க, செயின் இருக்குதா, கை பாரு மோந்திரம் இருக்குதா, செயின் இருக்குதா, மோந்திரம் இருக்குதா, செயின் போட்டு விட்டு இது ஒரு ரோதனை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா அதனுடைய மதிப்பு அவ்வளோ. ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது தான் நீங்கள் மதிப்புள்ளவர்களாக மாறுவீங்க, கனமுள்ளவர்களாக மாறுங்க. உங்களுக்கான இடம் ஆண்டுடைய சமூகத்தில் கனமுள்ளதாக இருக்கும். உலகம் பொருளுக்கு தான் கனம் கொடுக்குறாங்க, பொருளுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் யாருக்கு மதிப்பையும் கனத்தையும் கொடுக்குறார் என்றால் அந்த வார்த்தையின்படி வாழ்கிற மனிதர்களை கனப்படுத்துகிறார். அந்த வார்த்தையின்படி அவங்ககிட்ட பொண்ணு இல்லைனாலும், பொருள் இல்லைனாலும், வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும், அவங்கக்கிட்ட ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குது. அவருடைய வார்த்தையின்படி வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் அந்த மனிதர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், அந்த மனிதர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்கள் தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கனவீனமான பொருட்கள். நீங்கள் அந்த நல்ல அந்த 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 வசனத்தில் நல்லா படிச்சுன்னு வச்சுங்களேன், அது முழுவதுமே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயுல 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறாரு. யார் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட முடியும்? யார் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள முடியும்? யார் நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் நாட முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையின்படி வாழ தங்களை அர்ப்பணி, இந்த வார்த்தையின்படி வாழ தங்களை அர்ப்பணி, அந்த வார்த்தை கேட்க பிரயாசப்படுறவங்களுக்கு தான், அவங்க தான் பாலியத்தினுடைய இச்சைகளுக்கு விலகி ஓட முடியும். இருதயத்தில் சமாதானம் இருக்கும், இருதயத்தில் சுத்தம் இருக்கும், கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க. வார்த்தையின்படி கேட்காதவங்களுக்கு தேவ மேலே ஒரு பயம் இருக்காது, சபை மேலே, ஊழியத்து மேலே, எது மேலே ஒரு பயம் இருக்காது. நல்லா யோசிச்சுங்க. மணல் மேல் கட்டப்பட்ட வீடாய் அல்ல, கன்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக சாட்சியை நில்லுங்க. இது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. நீங்கள் இன்னமும் கூட பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடாமல், உங்களுடைய இருதயத்தை சுத்தத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளாமல், நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இன்றைக்கு உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இவைகளின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருங்க. வாலிபத்திலையும் சரி, என் வயது முதிர்விலையும் சரி, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கும் குழப்பத்துக்கும் பதில கர்த்தர் சபையிலிருந்து பேசுவார். ஆமென். நிறைய நேரத்தில் நீங்கள் வீட்டில் கலக்கத்தோடு கண்ணீரோடு வர விஷயங்கள், நீங்கள் வீட்டில் வேதனைப்பட்டு வந்த விஷயத்தை அப்படி நம்ம சொல்லி வச்ச மாதிரி இங்கே பிரசங்கத்தில் கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், இது எப்படி இவங்க கரெக்டாக பேசுகிறாங்களேன்னு. எனக்கு தெரியாது, அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும்ல. அல்லேலூயா. அதனால தான் வார்த்தையை கவனமாக கேளுங்க, பிரசங்கத்தை கவனமாக கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்பொழுது தான் அதன்படி வாழ முடியும். அதன்படி வாழ்ந்தால் தான் கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பிடுவார். நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருப்பீங்க. இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமான அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி